அதே மாதிரி உங்க 6ஆம் இடத்தை 13 நாளுக்கு அப்புறம், இந்த மாதத்துக்கு 13 நாளுக்கு அப்புறம் உங்க 6ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்கறதுனால சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. சுப கடன்கள்லாம் என்ன? பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கிறது, இல்ல வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு பணம் கிடைக்கிறது. அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. இதே மாதிரி 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல குரு வந்து உச்ச குருவா இருக்கிறாரு. 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தையோட சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல. ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு இருக்கு, தந்தையோட சொத்து எப்பதான் வரும்னு தெரியல அப்படின்னு இந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வந்து தந்தை வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்துலங்க உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. தொழில்கள் வந்து கொஞ்சம் நல்ல விதமா செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. தொழில் முன்னேற்றம் உண்டு. 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அதாவது இரண்டாவது முதல் 13 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு 11ஆம் இடத்துல. அப்பம்போது மூத்த சகோதரினால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள்